ஜனவரி 25 மொழிப்போர் நாள். 1937ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் மூதறிஞர் ராஜாஜி பள்ளிகளில் கட்டாய இந்தியை கொண்டுவரப்போவதாக அறிவித்தார். இதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. 1938ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அப்போது தொடங்கியது முதல் ஹிந்தி எதிர்ப்பு போர். ஜூன் 3, 1938 தொடங்கிய மொழிப்போர் 1.5 ஆண்டு காலம் நீடித்தது. ஹிந்தி எதிர்ப்பு போரில் பங்கேற்ற நடராஜன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு 6 மாத கால கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. உடல்நலக்குறைவு காரணமாக அவதிப்பட்ட நடராஜன் 1939ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வீர மரணமடைந்தார். தாளமுத்து என்ற மொழிப்போர் வீரர் 6 மாத கடுங்காவல் தண்டனை பெற்று மார்ச் 11ஆம் தேதி வீர மரணமடைந்தார். தாளமுத்து, நடராஜன் ஆகியோரது பூத உடல்கள் சென்னை மூலக்கொத்தளத்தில் புதைக்கப்பட்டு அங்கு நினைவிடம் எழுப்பப்பட்டது. 1940இல் ஹிந்தி கட்டாய பாடம் என்ற தீர்மானத்தை அரசு ரத்து செய்தது. அதன் மூலம் முதல் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் முடிவிற்கு வந்தது. 1940 முதல் 1950 வரை மீண்டும் ஹிந்தியை திணிக்க முயற்சி நடந்தது. இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் சென்னை மாகாணத்தில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தலைமையிலான காங்கிரஸ் அரசு இந்தியை கட்டாயமாக்க முயன்றது. போராட்டம், கைதுகளுக்கு பிறகு சமரச உடன்பாடு ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்பட்டன. ஹிந்தி விருப்ப பாடமாக்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டு லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக இருந்த நேரம். அப்போது சென்னை மாநில முதல்வராக எம் பக்தவச்சலம் இருந்தார். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு நாள் நெருங்கி வந்த நிலையில் ஹிந்தியை ஆட்சி மொழியாக்க மத்திய அரசு முயன்றது. ஜனவரி 25ஆம் தேதி துக்க நாளாக கடைபிடிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. மதுரையில் ஜனவரி 25 அன்று மாணவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. ரயில் பெட்டிகளுக்கு தீ வைப்பு என கலவரம் நீடித்தது. துணை ராணுவம் வரவழைக்கப்பட்டது. 2 காவலர்கள் கொல்லப்பட்டனர். கீழுப்பழுவூர் சின்னசாமி முதலில் தீக்குளித்து இறந்தார். இவரது நினைவு நாள் ஜனவரி 25ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், முத்து, அயன்பாளையம் வீரப்பன், மாயவரம் சாரங்கபாணி ஆகியோர் தீக்குளித்து உயிர் நீத்தனர். விராலிமலை சண்முகம், தண்டவாணி ஆகியோர் நஞ்சு குடித்து உயிரிழந்தனர். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் சுட்டுக் கொல்லப்பட்டு வீரமரணம் அடைந்தார். 1965ஆம் ஆண்டு ஹிந்தி எதிர்ப்பு போரில் 70 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் 500க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஹிந்தி பேசாத மக்களிடம் ஹிந்தியை திணித்தால் அது நாட்டை பிளவுபடுத்த வழிவகுக்கும் என்பதால் இறுதியில் ஹிந்தி திணிப்பு கைவிடப்பட்டது. மொழிப்போர் தியாகிகளின் தியாகத்தை போற்றுவதற்காக லட்சிய ஜனநாயக கட்சி இந்த வீர வணக்க நிகழ்ச்சியை நடத்துகிறது. வரலாற்றின் உண்மைத்தன்மையை உணர்த்துவதற்காக இந்த வீர வணக்க நாளை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னின்று வழிநடத்துகிறார். இந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம். மொழி காத்த தியாக உள்ளங்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். வாழ்க தமிழ்!